ஓம் நம சிவாய திருச்சம்பலம். ஞானகேளாய் மகளிர் நந்திமலை தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வெளிச்சந்தை பாலக்கோடு பிக்கனள்ளி மலையது. இப்பொழுது 2024ஆம் ஆண்டு வருகின்ற மகா தீபம். அது ஞானகேளாயத்தில் ஞான தீபம் என்று பெயர் வைத்திருக்கின்றேன். 2021ஆம் ஆண்டு முதல் தீபம், இப்பொழுது 4ஆம் ஆண்டு தீபம். இதற்காக அனைவர்களுமே எந்த ஊரில் இருந்தாலும் சரி 6380084253 96775185 61 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அடியேன் எங்கே இருக்கிறோன்னு அங்கு ஞானகேளாயம் தருமபுரி டிஸ்ட்ரிக்டிலே உள்ளது. எனவே தாங்களே நேரிலே தீபத்திற்கு எண்ணெய் ஊற்றி அந்த ஞான தீபத்தை சுடர்விட்டு பிரகாசிக்க செய்து அந்த தீபத்திலே உங்களுடைய அனைத்து வகையான கெட்ட செயல்களும் சிந்தனைகளும் உங்களை அழிக்கக்கூடியவர்களும் செய்வினைகளும் உங்களுடைய அனைத்து பாவங்களையுமே அந்த ஞான தீபத்திலே சிவஜோதியிலே கலந்து அந்த எரித்து அதை சாம்பலாக்கி நாசமாக்கி தாங்களுக்கு நல்வாழ்வை நல்கிடுவார் என் அம்மையப்பன் அடிவன் உள்ளிருந்து. எனவே தாங்கள் அனைத்து செயல்களும் நற்செயலாக இருக்கட்டும். எனவே அங்கே அனைத்து பூஜைகள் நடக்கிறது. திருவண்ணாமலை போன்ற தீபங்கள் கிரிவலங்கள் 2023ஆம் ஆண்டு லிங்கத்தை வைத்தோம், நந்தியை சொல்லலாம். எனவே மேலே யமலிங்கம், பிறகாக குபேர கைலாசநாத லிங்கம், இப்பொழுது இருப்பது வாசி ஆதிசேஷனாக கங்காதீஸ்வரர். எனவே இது போன்ற என் அம்மையப்பன் அனைத்து அற்புதங்களும் அங்கே செய்து கொண்டிருக்கிறேன். அளவில்லாத என் அம்மையப்பன் அங்கே அவதாரத்தில் அமர்கின்றார் அடிவன் உள்ளிருந்து. எனவே அனைவரும் அருள் பெறுங்கள். ஓம் நம சிவாய திருச்சம்பலம். அதாவது கண்டிப்பாக இது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், ஒசூர், இது எல்லாமே இது இப்போ திருவண்ணாமலை உலகெல்லாம் தெரியும். ஆனால் இப்பொழுது ஞானகேளாயம் தருமபுரி டிஸ்ட்ரிக்டிலே இங்கே இருக்கிறது. எனவே இது உலக நாடெங்கும் இங்கே இன்னும் சில வருடங்களுக்குள்ளாகவே வந்துவிடும். எனவே நம் ஊரை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக இதற்கு அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுத்து வாருங்கள். அதாவது தன் அருகிலே இருப்பது எல்லாம் சாதாரணமாக தெரியும், தன்னை விட்டு தூரத்திலே இருப்பது பெருமையாக தெரியும். அதுபோன்று பாம்பர மூடர்கள் அனைவர்களுக்கும் என் அம்மையப்பன் உள்ளிருந்து, அதாவது அடிவனில் உள்ளிருந்து என் அம்மையப்பன் ஒரு வார்த்தைகளை கூறுகின்றார். இது ஞானகேளாயம். இங்கே வருபவர்கள் அனைவருக்கும் ஞானத்தை கொடுத்து என் அம்மையப்பன் நல் குபேர வாழ்வை கொடுப்பார். குபேர கைலாசனார் மேலே என் அம்மையப்பன் சர்வசக்தி என் அன்னை என்றால் அனைத்து வல்லமையும் என் அம்மையப்பன் உங்களுக்கு கொடுப்பார்கள். எனவே முதலிலே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த தீபத்திற்கு எண்ணெயை கொடுத்து தாங்கள் பாவங்கள் இதில் போக்குங்கள். புரிகிறதா? இந்த மலை ஞானகேளாயம் அகிலிங்க நந்திமலை என்பது கைலாயத்திற்கு பிறகாக சைனாவில் உள்ள கைலாயத்துக்கு அடுத்தது பூலோகத்தில் இருக்கக்கூடிய கைலாயம் இதுதான். லிங்கமாகவும் நந்தியாகவும் என் அம்மையப்பனே அவதாரம் செய்திருக்கின்றார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். வானுயர் மலைகளாக என் அம்மையப்பனே லிங்கமாக நந்தியாக அவதாரம் செய்திருக்கின்றார்கள். எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கைலாச கங்கை இருக்கிறது. எனவே அனைவரும் அம்மையப்பன் நல் பெறுங்கள். ஓம் நம சிவாய திருச்சம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய போற்றி. இன்று 28/8/2024. ஓம் நம சிவாய திருச்சம்பலம்.